ஆண்டவருடைய வசனத்தை கேட்க கூடி வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வரவேற்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலேயும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு என்னோடு கூட பேதுரு அப்போஸ்தலன் எழுதின முதலாவது கடிதம் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 13, 14, 15 ஆகிய வசனங்களை கவனிக்க உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிதலை பற்றி இனி தொடர்ந்து ஒரு பெரிய வேத பகுதியை பேச போகிறார் பேதுரு. இப்போ இங்கே கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்கிறார். யாருக்கு? மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். இந்த மனுஷருடைய கட்டளைகள் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த வசனத்தில் இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்துகிறார். மேலான அதிகாரம் உள்ள ராஜாவுக்கு ஆனாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும்னா தண்டனையும், நன்மை செய்கிறவர்களுக்கு பாராட்டும் புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். அப்போது மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்லும்போது குறிப்பாக எதை சொல்கிறாரு? கவர்மெண்ட்டுக்கு, அதாவது அரசாங்கத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். கீழ்ப்படுகிறது பல கோணங்களில் நாம் கீழ்ப்படிய வேண்டியது இருக்குது இல்லையா? அப்போது பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், பிள்ளைகள் ஆசிரியருக்கு கீழ்ப்படிய வேண்டியது இருக்குது. அது மாதிரி நம்ம ஒவ்வொருவரும் வேலை செய்கிற இடங்களில் நாம் நமக்கு மேலே இருக்கக்கூடிய எஜமான்களுக்கு, அதிகாரிகளுக்கு, சூப்பர்வைசருக்கு நம்ம கீழ்ப்படியணும். அப்புறம் குடும்பத்தில் கணவன் மனைவி அப்படின்னு இருந்தால் கணவன் மனைவி அவர்களுக்குள்ள கீழ்ப்படிதல் ஒருவருக்கொருவர் தேவைப்படுகிறது. மனைவி தான் புருஷனுக்கு எப்போதும் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லலை, ரெண்டும் சேர்த்து சொல்லியிருக்குது. ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதையும் நீங்கள் கவனிக்க தவறிடக்கூடாது. இது மாதிரி ஒவ்வொரு காரியங்கள்லையும் கீழ்ப்படிதல் பற்றி பேச போகிறார். ஒரு நீண்ட பெரிய பகுதி. அதில் முதலாவது இதை எடுத்துக்கிட்டார். நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கர்த்தர் நிமித்தமாக கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போது இது போன்ற இந்த சிந்தனை, அரசாங்கத்துக்கு கீழ்ப்படியணும், ராஜாவாக இருந்தாலும் அவரால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் நம்ம கீழ்ப்படியணும் அப்படிங்கிறது ஏதோ புதிய ஏற்பாட்டில் மட்டும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் கவனிச்சிங்கன்னா எரேமியா தீர்க்கதரிசி இஸ்ரவேலர்கள் அல்லது யூதேயா தேசத்தார், தென் திசையில் இருந்த யூதா தேசத்தார், அவங்க சீக்கிரத்தில் சிறைப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட போகிறாங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே தீர்க்கதரிசனம் சொல்லிகிட்டே இருக்கிறாரு. ஜனங்கள் விரும்பவே இல்லை. ஜனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களெல்லாம் யாருமே அடிமைப்படுத்த முடியாது, ஆண்டவர் எங்களுடைய தேவன், ஆனால் நாங்கள் யாருக்கும் அடிமைப்பட மாட்டோம், ஆண்டவர் எங்களுடைய எதிரிகளை பாதப்படியாக்கி போட்டுருவார், எங்களை ஒருத்தரும் தொட முடியாது, நாங்கள் இங்கே தான் குடியிருப்போம் அப்படின்னு. ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் நடக்காதபடியினால் எரேமியா தீர்க்கதரிசி அவர்களை தொடர்ந்து எச்சரித்து கொண்டே இருந்தார். நீங்கள் சொல்கிறபடி, நீங்கள் உங்களை ஏமாற்றுறபடி, நீங்கள் உங்களை வஞ்சிக்கிறபடி நீங்கள் நடக்காது, நீங்கள் நிச்சயமாக அடுத்த தேசத்துக்கு அடிமைகளாக கொண்டு போகப்படுவீர்கள், அகதிகளாக. அப்படி போகும்போது என்ன சொல்கிறார் பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆவது அதிகாரம் 7ஆவது வசனத்தில், 29:7, நீங்கள் அங்கே கொண்டு போகப்படுவீங்க. அப்படி கொண்டு போகப்படும் போது 29:7 எரேமியா சொல்கிறாரு, நான் உங்களை சிறைப்பட்டு போகப்படின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள், அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கு சமாதானம் இருக்கும். நான் உங்களை கொண்டு போக போகிறேன், ஏன்னா நீங்கள் கீழ்ப்படியலை, எனக்கு தொடர்ந்து நீங்கள் எனக்கு எதிராகவே இருக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு தண்டனை, அது நீங்கள் கொண்டு போகப்படுவீங்க. அப்படி கொண்டு போகப்படும் போது அங்கே போன பிறகு அந்த பட்டணத்தில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த பட்டணத்தினுடைய சமாதானத்துக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள், பட்டணத்தின் சமாதானத்தை தேடி. அப்படின்னா என்ன? அங்கே என்ன செய்யக்கூடாது? கலகம் பண்ணக்கூடாது. இங்கே இருந்து போன உடனே நாங்கள்லாம் தனியாக ஒரு சங்கம் ஆரம்பித்து கொடியை ஒன்றை தயார் பண்ணி
வாழ் உரிமை சங்கம்னு ஆரம்பிச்சிடக்கூடாது, வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிடக்கூடாது, வாஷிங் மிஷின் கழகம்னு ஆரம்பிச்சிடக்கூடாது. உள்ளே போட்டால் அயன் பண்ணி சுத்தமாகி வந்துருமாமே அந்த கட்சியில் இந்த கட்சியிலெல்லாம் சேர்ந்தா. அப்படி தான் இப்போ எல்லா கட்சிக்காரங்களும் சொல்கிறாங்க, எங்கள் கட்சியில் சேர்ந்தா சுத்தமான சக்தியான கட்சி, மற்ற எல்லாம் தீய சக்தி கட்சி. எங்கள் கழகம் இருக்குல்ல, சுத்தமாக்கிறோம் யார் வந்தாலும். ஏன்னா வாஷிங் மிஷின் உள்ளே போட்டால் போதும், அவர் உடனே ஊழல் இல்லாமல் வெளியே வந்துடுவார். அவருடைய மேலே இருக்கிற ஊழல், அவர் மேலே இதுவரைக்கும் இருந்த குற்றச்சாட்டு எல்லாம் சுத்தமாக்கி அவர் சுத்தமாக வெளியே வந்துடுவார் கட்சியில் சேர்ந்ததுனால. அது என்ன அழுக்கு கட்சியோ என்ன வாஷிங் மிஷின் கட்சியோ தெரிய மாட்டேங்க. தனித்தனியாக கட்சி ஆரம்பித்து இதை மாதிரி போராட்டம் பண்ணிடாதீங்க, சமாதானத்தை தேடுங்க, கலகம் பண்ணாதீங்க. நாங்கள் சிறுபான்மையினர், எங்களுக்கு உரிமைகள் வேணும், எங்களுக்கு இட ஒதுக்கீடு வேணும் ஆரம்பிச்சிடாதீங்க. அந்த பட்டணத்தின் சமாதானத்தை தேடுங்க. நீங்கள் போகிற இடத்துல அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணுங்க, சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படிங்க, அங்கே உள்ள நியமங்களை கடைபிடிச்சு நடங்க. சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள், அதையும் சேர்த்து செய்யுங்க. ஆண்டவரே, இந்த பட்டணத்தில் இப்படி அனுமதி நடக்குது, அக்கிரமம் நடக்குது, அநியாயம் நடக்குது, அவபக்தி இருக்குது, விக்கிரக வழிபாடு இருக்குது, இந்த ஜனங்களுடைய கண்கள் தெரியணும், தெளிவிக்கணும். தீமை நடக்கக்கூடாது ஆண்டவரே, இரக்கம் பாராட்டுங்க, இந்த ஜனங்களை உயிர்ப்பீங்க, நீங்க தான் மெய்யான தேவன் என்று அறியணும். அவர்களுடைய சமாதானத்துக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில், அந்த பட்டணத்தில் சமாதானம் இருக்குமானால் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். இது முந்தைய ஆண்டவர் சொல்கிறார். நம்ம இருக்கிற இடத்துக்கு எவ்வளோ பொறுப்பானவங்க பாருங்க. நம்ம இருக்கிற இடத்துக்கு என் நாமம் அறிந்த என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு என்னுடைய முகத்தை தேடுவார்களே ஆகில் நான் அவருடைய பாவத்தை மன்னித்து அவருடைய தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு நாம் எவ்வளோ பொறுப்பானவர்கள், இதனுடைய சமாதானத்தை நம்ம எவ்வளவா தேடணும் பாருங்க. ஆண்டவரோட எவ்வளோ ஒத்துழைப்போடு நம்ம நடக்க வேண்டியது இருக்குது. தேவனை இந்த ஜனங்களுக்கு வெளிப்படுத்துறதுல நம்முடைய பொறுப்பு எவ்வளவு, நம்முடைய பங்கு எவ்வளோ அதிகமானது. ஆக நீங்கள் அதை செய்யுங்க. இன்னொன்று வேத புஸ்தகத்தில் சொல்லியிருக்குது, நீதிமொழிகளின் புஸ்தகம், நீதிமொழிகள் சீக்கிரம் எடுத்துக்கிடுங்க, தேவைப்பட்டா எடுக்கலன்னா பரவாயில்ல, நானே வாசித்துருவேன். 24 நீதிமொழிகள் 24 21 நீங்கள் கவனிச்சிங்கன்னா, என் மகனே நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட. கலகக்காரரோடு கொடி பிடிச்சிட்டு நடக்காத, ரோடு மறியலுக்கு போயிடாத. புரியுதா? கலகம் செய்கிறவர்களோட கூட சேர்ந்து கலகம் செய்யாத. என் மகனே நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட. இந்த அதிகாரங்கள் அத்தனையும் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீ புரிஞ்சுக்கணும். ரோமருக்கு எழுதின நிருபம், பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு ஒரு நல்ல அற்புதமான கடிதம் எழுதினார். அந்த சபையை அவர் பார்த்ததே கிடையாது. பார்க்காத சபைக்கு கேள்விப்பட்டதை வைத்து அற்புதமான ஒரு கடிதம் எழுதினார். அதில் 13வது அதிகாரத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஒரு பெரிய ஒரு பகுதியை இதுக்காகவே அவர் பிரத்யேகப்படுத்தி இருக்கிறார். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஹலோ, ஆராதனையினுடைய ஒரு மறுபக்கத்தை பார்த்தீங்களா? எல்லாத்துக்கும் 2 பக்கம் இல்லையா? எல்லாத்துக்கும் 2 பக்கம் இருக்கு, முன்பக்கம் பின்பக்கம், மேல் பக்கம் கீழ்ப்பக்கம். அப்படியானா ஆராதனைக்கும் இன்னொரு மறுபக்கம் இருக்கிறது. நம்ம தேவனை ஆராதிக்கிறோம், பாடல்கள்லாம் பாடுறோம், நல்லா கர்த்தரை துதிக்கிறோம், வேத வசனம் எல்லாம் கேட்குறோம். ஒருவேளை நீங்கள் பக்திக்குரிய எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருப்பீங்க. உபவாசம் செய்கிறோம், தான தர்மம் பண்ணுறோம், நன்மை செய்கிறோம், காணிக்க கொடுக்குறோம், சுவிசேஷ ஊழியத்தில் ஈடுபடுறோம், எல்லாம் ஜோர் நல்லா இருக்கு. ஆனால் இன்னொரு மறுபக்கம் இருக்கிறது. என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். ஆராதனையின் மறுபக்கமே கீழ்ப்படிதல் தாங்க. கீழ்ப்படிதல். நீங்கள் அதை கவனிச்சிருக்கீங்களா? தி அதர் சைட் ஆஃப் தி வொர்ஷிப் இஸ் ஒபீடியன்ஸ். அது இன்னொரு பக்கம்.
நம்ம ஆராதனை மட்டும் செய்கிறோம், வாயில் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம், சுவிசேஷ ஊழியம் செய்கிறோம், நிறைய தான தர்மங்கள் பண்ணுறோம், அதோட விட முடியாது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இருக்கிறது கீழ்ப்படிதல். நம்ம ஒவ்வொருவருக்கும் கீழ்ப்படிய வேண்டிய இடங்கள் அநேகம் இருக்கிறது. மேலான அதிகாரம் உள்ளவருக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நிற்கிறான். அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் கீழ்ப்படியல அப்படின்னா நீ யாருக்கு எதிர்த்து நிற்கிற? அதிகாரத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நீ எதிர்த்து நிற்கிற. பார்த்தீங்களா? ஆராதனையின் மறுபக்கம் நீ ஆண்டவரை தொழுதுக்கிற, பாட்டு பாடுற, ஸ்தோத்திரம் பண்ணுற, பைபிள் படிக்கிற, சுவிசேஷ ஊழியத்துக்கு போகிற, பக்தி கிரியைகளில் ஈடுபடுற, எல்லாம் சரிதான், நல்லது. ஆனால் கீழ்ப்படியாவிட்டால் ஆராதனை தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறாய். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே தண்டனையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள், ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். சரி, இந்த அதிகாரிகள்லாம் நல்லவங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லவங்களே கிடையாது. இல்லை, நல்லவங்களே கிடையாது. ஒரே ஆட்டம்தான், பாட்டம்தான், அதே சினிமா பாணி தான், சினிமா தனம்தான், பஞ்சு டயலாக் தான், கேலி தான், கிண்டல் தான், பரியாசம் தான், நையாண்டி தான். நல்லவங்களா? இல்லையே. எழுதியிருப்பாருங்க, மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாக இருக்கிறார்கள். அதுக்காக எதிர்த்து நிற்க முடியுமா நீ? ஆகையால் நீ அதிகாரத்துக்கு பயப்படாது இருக்க வேண்டுமானால் நன்மை செய். நன்மை செய்யினா உடனே பணம் கொஞ்சம் மாற்றி எல்லாருக்கும் ஒரு 500 ரூபா தாளாக கொடு அப்படிங்கிற அர்த்தம் இல்லைங்க. நன்மை செய் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொள். அதான் நன்மை செய். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும்னா உடனே சாப்பாடு இல்லாதவங்களுக்கெல்லாம் அம்மா உணவகத்தில் போய் கொஞ்சம் வாங்கி கொடுக்கலாமா? அங்கே சும்மா 5 ரூபா தானே, 3 ரூபா தானே, நல்ல வயிறு நிறைய சாப்பிடலாம், வாங்கி கொண்டு போய் கொடுத்த நன்மை செய்கிறதா? அதை பற்றி சொல்லலை. திருத்திக்கோ, திரும்ப செய், சரியா செய், அதான் நன்மை செய். நீயும் திருத்திக் கொள்ளாவிட்டால், நீ திரும்ப செய்யாவிட்டால், விசுவாசத்தினால் நீ காணிக்கை கொடுக்காவிட்டால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். நீ நன்மை செய்யாதிருந்தால், சோறு இல்லாதவங்களுக்கு சோறு போடுறது, சட்டை இல்லாதவங்களுக்கு சட்டை துணிமணி கொடுக்கறது, அதை சொல்லலை, அந்த நன்மையை சொல்லலை. இங்கே நன்மை செய்வது என்றால் நீ பொறுப்போடு கூட நடந்து கொள்ள வேண்டும். ஒரு பொறுப்புள்ள பிரஜையாக, குடிமகனாக, நல்ல குடிமகனாக நீ சமூகத்தில் நடந்து கொள்ள வேண்டும். நீ நன்மை செய்தால், ஆகையால் நீ அதிகாரத்துக்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், பொறுப்புள்ள குடிமகனாய் நடந்து கொள். சட்டங்கள் நிறைய போட்டிருக்காங்க நாட்டில். அந்த சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படி. எத்தனையோ சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. வாகனம் ஓட்டணும்னா லைசன்ஸ் எடுத்துகிட்டு ஓட்டு அப்படின்னு சொல்லி சட்டத்திட்டம் போட்டிருக்காங்க. என்ன செய்யணும்? சரியாக அதை செய். ஒரு சின்ன பையன் வண்டியை ஓட்டிகிட்டு போய் 5-6 பெரியவங்க மேலே விட்டுட்டான். இதெல்லாம் வெறும் கதையில் நான் சொல்கிறது, அடிக்கடி நடக்கின்ற நிகழ்ச்சி. எத்தனையோ பேர் குடிச்சிட்டு வாகனத்தை ஓட்டக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது. ஆனால் சாராய கடையை மட்டும் திறந்து வச்சுருப்பாங்க வழி ஓரங்களில். அப்புறம் அவருக்கு சோதனை வரும். பாட்டில் வாங்கி வைக்காமல் என்ன செய்வார்? ஒரு ஓரத்தில் போய் நின்று சரக்கை ஊற்றிட்டு அப்புறம் தான் ஓட்டுவார். அப்புறம் அவருக்கு வர்ற தைரியமே தனி தைரியம். நான் நடுவில் போவேன், பார்க்கலாம் எவன்டா என்னை மோதுறவன் அப்படின்னெல்லாம் அவருக்கு வந்துடும். இல்லை, ஏன்னா அவராக இல்லை, அவர் 2 ஆளாக மாறிட்டார். அப்புறம் அவர் என்ன ஸ்பீடில் போவார்னு நினைக்கிறீங்க? அவர் தான் இந்தியாவிலேயே ஒரே ஒத்தைக்கு பெரிய ஆள், இவரை எதிர்க்க எவரும் கிடையாது அப்படின்னெல்லாம் அவருக்கு எண்ணங்கள் வந்துடும். உள்ள சரக்கு போயிடுச்சுன்னா, சாராயம் போயிடுச்சுன்னா நிலைமையே வேறு. இங்கே நிறைய சட்டத்திட்டங்கள் போட்டிருக்காங்க. மதித்து நட, கீழ்ப்படிந்து நட, அடங்கி நட. மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கல்ல துர்க்கிரியைகளுக்கு பயங்கரமாக இருக்கிறார்கள். ஆகையால்
அவங்க நிறைய தீமைகளை வேணுமுன்னே செஞ்சு விடுவாங்க. அவங்கள்ட்ட போய் மோதாத. அவங்கள்ட்ட அதிகாரம் இருக்குது, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வாங்க. தொட்டா விட மாட்டேன், தொடவும் மாட்டேன், தொட்டா விடவும் மாட்டேன்னு மறுநாளே ரைடு போகுது. இனி அவங்க தப்பிக்கிறதுக்கு பார்த்தா முட்டல் வருது, மோதல் வருது, வீம்பு வருது, வைராக்கியம் வருது. ஜாமீன் விடக்கூடாது, கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல இன்னொருத்தர் போய் ஜாமீன் வாங்கி போடுறாரு. அப்புறம் அவங்களுக்கு ஈகோவுக்கு அடியாயிடுது, சுயத்துக்கு. விட மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது எங்கிட்ட ஒரு ஓரத்தில் கிடைச்சதை பயன்படுத்தி வெளியே வந்துடுறாங்க. மோதல் தான். அவங்க வாசி, வைராக்கியம், வீம்பு, ஆணவம், அராஜகம் எதுக்கும் துணிஞ்சிருக்காங்க. அதனால் ஆகையால் நீ அதிகாரத்துக்கு பயப்படாது இருக்க வேண்டும் என்றால் நன்மை செய்வோம், யோக்கியமாக நட. அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும், உனக்கு ஒரு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாக இருக்கிறான். ஒரு பக்கம் பாருங்க, இன்னொரு பக்கம் அவன் தேவ ஊழியக்காரனான். யாரு? அதிகாரத்தில் இருக்காங்கல்ல, ஆட்சியில் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ஒரு பக்கம் சொன்னால் தேவ ஊழியக்காரங்களாம். சில மாதத்துக்கு முன்பதாக 2 போலீஸ்காரங்க வந்தாங்க. ஒரு இன்ஸ்பெக்டரும் ஒரு ஏட்டும் என்னை தேடி வந்தாங்க. வந்து கேட்டாங்க, இங்கே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதுங்களா? உங்களுக்கு யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களா? உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணுறாங்களா உங்களை அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு யாரும் இது வரைக்கும் ஒருத்தரும் தொந்தரவு பண்ணலையே அப்படின்னு சொன்னேன். கேட்குறதுக்கு ஒருத்தர் வர்றாரு பாருங்க, உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணுறாங்களா யாராவது அப்படின்னு. இன்னொரு நாள் ஒரு சிஐடி வந்தார். உங்களுக்கு எப்போ என்ன பிரச்சனைனாலும் இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க, நான் சிஐடி அப்படின்ட்டு போயிட்டார். உதவி செய்தார். அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல, துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாக இருக்கிறார்கள். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவர்கள் தேவ ஊழியக்காரனாக இருக்கிறான். போலீஸ் எல்லாம் இல்லைன்னா நம்முடைய நிலைமையும் யோசித்து பாருங்க. கண்டமையெல்லாம் கண்டபடியெல்லாம் தீ வச்சு விட்டுருவான். அவங்க இருக்கிறதுனால சொல்லலாம், வா போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னு சொல்லாமே. கைமீறி போகுது அப்படின்னா அங்கே போகலாமே. நமக்கு அவங்க ஆதரவாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். நிறைய நேரங்களில் நியாயம், நீதி, நல்ல சட்டம் இதெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு அவங்க பல நேரங்களில் நமக்கு சாதகமாக இருக்காங்க. உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாக இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்துரு. நீ கோல்மால் செஞ்சுக்கிட்டே இருந்தானா நீ பயப்படணும். அவன் பட்டயத்தை விருதாவாய் பிடிக்கவில்லை. அவன்கிட்ட அதிகாரம் இருக்கு. அவன் சும்மா பிடிக்கலை, அவன் தண்டிப்பான். அவன் விருதாவாக பிடிக்கலை. எதையும் உள்ளுக்குள்ளே அரசியலை கொண்டு வராத. ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள அரசியலோ அல்லது ஆன்மீக காரியங்களுக்கோ நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு அரசாணை இருக்குமானால் அந்த அரசாணையை கடைபிடிச்சு கொண்டு போக வேண்டிய பொறுப்பு அந்த பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது. அவங்க அதை மீறும் போது சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கிறாங்க. லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது நம்முடைய சட்டத்தில் இருக்குது. லஞ்சம் கொடுப்பதும் தவறு, அதை வாங்கிறதும் பாவம் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் லஞ்சம் தானே ரொம்ப மலிவாக இருக்குது. ஆனால் சில நேரங்களில் இந்த மாதிரி அதிகாரிகள் இருக்கிறதுனால லஞ்ச ஊழல் பெரிச்சாளிகள் பல நேரங்களில் பிடிபடுறாங்க. அவங்க விருதாவாக பிடிக்கலை அதிகாரத்தை. அவங்கள்ட்ட அதிகாரம் இருக்குது. நீ தீமை செய்தால் பயந்துரு, பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடிக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வர பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாக இருக்கிறான் தானே. இதுக்காக தான் சட்டங்கள் இருக்குது, இதுக்காகத்தான் வக்கீல்கள் இருக்காங்க, இதுக்காக அதிகாரிகள் இருக்காங்க, போலீஸ் இலாக காவல்துறையினர் இருக்காங்க, நீதிமன்றங்கள் இருக்குது. இதெல்லாமே நமக்கு கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட அதிகாரங்கள். ஆண்டவர் 3 காரியத்தை தான் நேரடியாக ஏற்படுத்தியிருக்கிறார் இல்லையா? ஒன்று, தேவன் ஏற்படுத்தினது முதலாவது ஒரு குடும்பம். குடும்பம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. அடிப்படையான ஒரு கட்டமைப்பு, சமூகத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பே குடும்பம்தான். குடும்பத்தை ஏற்படுத்தி அதை ஆசீர்வதித்து அவங்கள எல்லா சீர்வரிசை கொடுத்து அழகுபடுத்தினது அவர் தான்.
இல்லையா? குடும்பம் அவரால் கட்டப்பட்டது. ரெண்டாவது, கவர்மெண்ட், ஆளுகைகள் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது அதிகாரத்துக்கு நம்ம எதிர்த்து நிற்கக்கூடாது. எல்லாம் சீராக ஒழுங்காக சரியாக நடக்கிறதுக்கு நல்ல அடுக்கடுக்கான அதிகாரங்கள் தேவை. நிறைய துறைகள் இருக்குது. அந்த துறைகளில் திறமையானவங்க, கைதேர்ந்தவங்க, அறிவுள்ளவங்க அந்த துறைகளில் இருந்து செயல்படுத்தணும். இல்லைன்னா வட இந்தியா மாதிரி தான் இருக்கும். தமிழ்நாடு இன்றைக்கி எவ்வளோ முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. இன்னும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு 1700 ஸ்கூல்களுக்கு மேலே ராஜஸ்தானில் கூரை இல்லை, எலக்ட்ரிசிட்டி இல்லை. அந்த இடங்களில் அந்த பிள்ளைகளுக்கு அடிப்படை வசதிகள் இல்லை, ஆசிரியர் இல்லை. இது அங்கே மட்டும் இல்லை, எத்தனையோ ஆண்டுகளாக நடக்கக்கூடிய பீகாராக இருந்தாலும், ஒரிசாவாக இருந்தாலும், மகாராஷ்டிராவாக இருந்தாலும் அநேக இடங்களில் தான் இருக்குது. அதனால தான் அவங்களுடைய சித்து வேலையெல்லாம் அங்கே பலிக்குது. தமிழ்நாட்டில் எடுபட மாட்டேங்குது. ஏன்? அநேக அடிப்படையான கட்டமைப்புகள் சரியாய் செய்யப்பட்டிருக்கின்றன. அதனால் நாம் உண்மையிலேயே நல்ல ஒரு இடத்துல நாம் இருக்கிறோம். டெல்லிக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் போக்குவரத்தாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான முன்னேற்றங்களாக இருந்தாலும் சரி, அற்புதமாக நிறையா செலவு பண்ணி நல்லா செஞ்சுருக்காங்க. நமக்கு இதுக்கு முன்னே இருந்த எல்லா தலைவர்களுக்காகவும் நம்ம நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது ஒரு விதமாக. இது திடீர்னு ஒரே நாளில் இப்படி வந்துடல. இது சினிமா கிடையாது, ஒரே 3 மணி நேரத்தில் எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமாக அநேகருடைய முயற்சியினால், அவங்களுடைய நீண்டகால திட்டமிடுதல்னால, தொலைநோக்கு பார்வையினால் இந்த தமிழகம் இந்த அளவுக்கு முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கு. அடிப்படையாக மிஷினரிகளுடைய அழகான அவங்க ஏற்றி வச்ச அந்த தீபங்கள் தான். இவ்வளோ பள்ளிக்கூடங்கள், அரசாங்க பள்ளிக்கூடங்களை விட நம்ம கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள் தான் நிறையா. தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்தியா முழுவதும். அதை தெரிஞ்சுக்கணும் நீங்கள். மிஷினரிகள் அவ்வளோ பள்ளிக்கூடங்களை கட்டினாங்க, அவ்வளோ மருத்துவமனைகளை ஏற்படுத்தி கொடுத்தாங்க, அடிப்படை வசதிகள் பெறுகிறதுக்கு சாலை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இன்றைக்கு நாம் அதற்கெல்லாம் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். இப்படி இந்த தீமை செய்கிறவர்கள் மேல் கோபாக்கனே வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற ஒரு விதமாய் சொன்னால் அவர்கள் தேவ ஊழியத்தை செய்கிறார்கள். ஆகவே என்ன செய்யணுமா? ஆகையால் நீங்கள் கோபாக்கனையின் நிமித்தம் மாத்திரமல்ல, ஏதோ தண்டிப்பாங்கன்னு பயந்து நீங்கள் கீழ்ப்படுகிறது மட்டுமில்லை, மனசாட்சியின் நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். ஏதோ பயந்து கீழ்ப்படியணும் அப்படிங்கிறது நிறைய பேருடைய மனசில் இருக்கும். கீழ்ப்படுகிறதுக்கு காரணம் பயம். பயத்தினால கீழ்ப்படுகிறது ஒரு ஆரோக்கியமான கீழ்ப்படிதல் என்று சொல்லிவிட முடியாது, பயந்து கீழ்ப்படிவது. ஆனால் அதை விட இன்னொன்று மேன்மையானது, நமக்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய நல்ல வேத புத்தகத்தின் வெளிச்சத்தின் அடிப்படையில் உங்களுடைய சுத்த மனசாட்சியில் நீங்கள் சுத்தமாக வாழ்கிறதுக்காக, சுத்த மனசாட்சியோடு கர்த்தரை ஆராதிப்பதற்காக மனசாட்சி நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். எல்லா இடமும் போலீஸ் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, எல்லாரையும் கவனிச்சிட்டு இருக்க முடியாது. ஆனால் நீயாக பல சட்டத்திட்டங்களை கீழ்ப்படிந்து நடந்து கொள்ள வேண்டும். இடது பக்கம்தான் போகணும் அப்படின்னு சொன்னால் எப்பவும் இடது பக்கம் போகிறதுக்கு முயற்சி எடுக்கிறது தான் நல்லது. இருசக்கர வாகனங்களுக்கு என்று ஒரு கோடு போட்டிருக்காங்கன்னா ஒருத்தரும் இல்லை, உங்களை யாரும் கேட்க போகிறதில்லை, எல்லாரும் கண்ணா பின்னான்னு ஓடிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் மனசாட்சி நிமித்தம் அதை காத்துக்கொள்ள முயற்சி எடுத்தால் நல்லது. சில நேரங்களில் ஒருவேளை நீங்கள் முந்தி போக வேண்டியது இருந்தாலும் திரும்பவும் உங்களுடைய ட்ராக்கை எங்கே நியமிக்கப்பட்டிருக்கோ அதை எடுத்துக்கிறது தான் நல்லது. நம்ம எல்லா ஒழுங்குகளையும் சரியாக கடைபிடிக்கிறது நல்லது. சில இடங்களில் அதிக வேகத்தோடு போகலாம், ஆனால் சில இடங்களில் வேக கட்டுப்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா அதை கடைபிடிக்கிறது தான் நல்லது. காரணம் ஏதாவது இருக்கும், அதனால தான் அந்த வேக கட்டுப்பாடுகளை வச்சுருக்காங்க. பள்ளிக்கூடம் இருக்கலாம், அல்லது ஒருவேளை ஒரு வேக தடைகள் இருக்கலாம், அல்லது சில ஆபத்தான வளைவுகள் இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த வேக கட்டுப்பாடுகள் வச்சுருக்காங்க. சில இடங்களில் மிருகங்கள் அவங்க ஒருவேளை கிராஸ் பண்ணுவாங்க, வேக கட்டுப்பாடுகள் வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல இப்படி வேக தடைகள், காட்டு விலங்குகள் நடமாட்டம் மிகுந்த இடம் அப்படின்னு எல்லாம் வச்சுருப்பாங்க. மனசாட்சி நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். பயந்து கீழ்ப்படுகிறது ஒரு பக்கம்,
அதை விட நல்லது மனசாட்சி நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராக இருக்கிறார்களே, அவர்களுக்கும் வேணுமில்ல, அதனால் நீங்கள் வரியெல்லாம் கொடுங்க. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். 7வது வசனம். எவ்வளோ நல்ல பிரஜைகளாக நல்ல ஒரு சமூக வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு சொல்கிறார் பாருங்க. ஆண்டவர் 3 காரியங்களை ஏற்படுத்தினார்: குடும்பம், நிர்வாகம், அரசாங்கம். 3வது ஆண்டவர் ஏற்படுத்தினது சபை. சபை தேவனால் ஆரம்பிக்கப்பட்டது. அவர்தாங்க சபையின் மூலைக்கல், அவர்தான் சபையின் தலை, அவர்தான் சபையின் நல்ல மேய்ப்பர், பெரிய மேய்ப்பர், பிரதான மேய்ப்பர். அவர்தான் பிரதான ஆசாரியர், அவர்தான். ஆக அவர் என்ன சொல்றாரு? ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமையை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்தணுமோ, செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். இயேசு கிறிஸ்து இருக்கும்போது சொன்னார், ராஜாவுடையதை ராஜாவுக்கு கொடுங்க, தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்க. 22வது அதிகாரம் 21வது வசனம். மத்தேயு 22:21 எழுதியிருக்குது, தேவனுக்குரியதை தேவனுக்கும், ராயனுடையதை ராயனுக்கும் கொடுங்கள். கொடுங்க. யாருக்கு தீர்வையை செலுத்தணுமோ அவங்களுக்கு தீர்வையை செலுத்துங்க. வரியை எது கட்டணுமோ அதை கட்டுங்க. வீட்டு வரி கட்டணுமா, கட்டிருங்க. சொத்து வரி கட்ட சொன்னாங்களா, தண்ணி வரி கட்ட சொன்னாங்களா, கட்டிருங்க. எதையும் எதிர்த்து நிற்காதீங்க. நல்ல குடிமக்களாக நீங்கள் உங்களை காத்துக்கொள்ளுங்க. ஆராதனையின் மறுபக்கம் இது தேசத்தினுடைய சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படிதல். அதை நம்ம பயப்படணும். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். சிலரை எப்படி சொல்லணும்? மாண்பு மிகு அப்படின்னு சொல்லணும். சொல்லிரு, உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சொல்லு. அவன் கனம் பண்ண கனத்துக்குரியவன், அதனால மாண்பு மிகு அப்படின்னு போட்டுரு ஆரம்பிக்கும் போதே. எவனை கனம் பண்ணணுமோ அவனை கனம் பண்ணு, எவனுக்கு பயப்படணுமோ அவனுக்கு பயப்படு. போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து கூப்பிடுறாங்க திடீர்னு, நான் எதுக்கு வரணும் சார், நான்லாம் வர முடியாது, நீங்கள் வேணா இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட முடியுமா? கூப்பிடலாம், கூப்பிடுறவங்க இருக்கிறாங்க. ஆனால் நாம் அப்படிப்பட்ட பிரஜைகள் அல்ல. நாம் போடும் அதிகாரத்துக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டியதாக இருக்குதே, அடங்கி கீழ்ப்படிய வேண்டியதாக இருக்குதே. ஏன்னா இது ஆராதனையினுடைய மறுபக்கம். ஆகவே நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கீழ்ப்படியுங்கள், கீழ்ப்படியுங்கள். இந்த கீழ்ப்படிதல் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்குது பாருங்க. இந்த கீழ்ப்படிதல்ங்கிற வார்த்தை, சப்மிட் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹுபோட்டாசோ என்கிற ஒரு கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹுபோ, HUPO. ஹுபோ அப்படின்னா அண்டர், டாசோ அப்படின்னா அரேஞ்ச் இன் ஆர்டர் ஆர் அரேஞ்ச் இன் ஆர்டர்லி மேனர். அதாவது சகலத்தையும் ஒழுங்கா, நேர்த்தியா, அழகா அடுக்கி வைப்பது. ஒரு கட்டுப்பாடு கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த கட்டுப்பாட்டுக்கு நாம் இணங்கி சகலத்தையும் நேர்த்தியா, அழகா, ஒழுங்கா, கரெக்டாக செய்து முடிப்பது கட்டுப்பாடு. அதாவது ஒரு அதிகாரத்துக்கு கீழே என்ன அடிபணிய வைக்கிறது, அடிபணிதல். இதை எப்படி செய்யணும்? விசுவாசிகளுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லும்போது இது கட்டாயத்தினால் அல்ல, நானாக மனமு வந்து கீழ்ப்படிவது. காரணம், என்னை ஆளக்கூடிய ஆண்டவர் இந்த நிர்வாகங்களை எல்லாம் ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அவர்தான் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். அவர்தான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். எல்லாம் நானே, எல்லாமே என்னாலே அப்படின்னு சொல்லி நேபுகாத்நேச்சார் நினைச்சான்ல,
இது நான் கட்டின மகா பாபிலோன்னு சொல்லி மேலே உப்பரிக்கையில் உலாவிட்டு இருக்கும்போது அவன் மனசுக்குள்ளே நினச்சான். அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது, அவன் மனசில் இப்படி நினைக்கும் போதே பரலோகத்திலிருந்து ஒரு தேவதூதன் வந்து அவனை மனுஷனுடைய ஆட்சியிலிருந்து, அதிகாரத்திலிருந்து, சிம்மாசனத்திலிருந்து தள்ளி விட்டார். கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம், 7 காலங்கள் செல்லும் வரைக்கும், எது வரைக்கும் மனுஷருடைய வாழ்க்கையில் கடவுள் ஆட்சி செய்கிறார் அப்படிங்கிறத புரியணும். அதை எடுத்துக்கலாமா? தானியேலின் புஸ்தகம், அதை புரிகிற வரைக்கும் அவனுக்கு அந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் 4:25 நீங்கள் கவனிச்சிங்கன்னா, உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து. ஹலோ, உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள மட்டும் 7 காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும். யார் ஆட்சி செய்கிறார்? யார் ஆட்சி செய்கிறார்? நல்லா கவனிங்க. யார் ஆட்சி செய்தார்? மனுஷருடைய ராஜ்யத்தில் தேவன் ஆளுகை செய்கிறார். என்ன ஆகுங்க? இப்படியே போயிட்டே இருக்கே. 5 வருஷத்துக்கு வந்தாங்க, 10 வருஷமாச்சு, 15வது வருஷத்துக்கு போயிட்டுருக்காங்க. அடுத்து இந்தியா முழுவதும் ஒரே நாடு, ஒரே தேர்தலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இப்படி போயிட்டே இருக்குமா? எங்கே தான் முடிவு இருக்கா? தேவன் ஆட்சி செய்கிறார் மனுஷனுடைய ராஜ்யத்தில். இதை குறித்து ஒன்றும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் நம்ம சில நேரங்களில் அறியாமையினால் கூட ஜெபிக்கிறோம், ஆண்டவரே எங்களுக்கு இந்த ஆட்சி வேண்டாம், அந்த ஆட்சியை கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுறோம். இதெல்லாம் நம்ம வேலை இல்லை. நம்ம வேலை என்ன? ஜனங்கள் கலகமில்லாமல் அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். ஆட்சி அதிகாரத்தில் யாரையோ ஆண்டவர் கொண்டு வர்றார். நம்ம எதிர்பாராத சம்பவங்கள் எல்லாம் நடந்துருது. ஆண்டவருக்கு புரியும். எனக்கு தனிப்பட்ட விருப்பம் வெறுப்புகள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கணும், தேவன் மனுஷருடைய ராஜ்யத்தில் தேவன் ஆளுகை செய்கிறார். இது திரும்ப திரும்ப இந்த வார்த்தை வந்திருக்குது பாருங்க. நம்ம வாஸ்தது 17 வாஸ்தம். இதே வார்த்தை, இதே சிந்தனை 25லையும் வந்திருக்குது. கவனிச்சிங்கன்னா 25, உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாக இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள மட்டும் 7 காலங்கள். அடுத்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா 32, மனுஷரின் என்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேவாய், இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து. உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறார். அப்படியானா ஆட்சி அதிகாரம் அது எல்லாம் அவருடைய கையில் இருக்குது. இயேசு அழகாய் சொன்னார், இந்த பூமியிலிருந்து அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னதாக கடைசியாய் சொன்னது என்ன? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். வானத்திலே பூமியிலே சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். யார் உண்மையான நிர்வாகி? யார் ராஜாதி ராஜா? அவரால் காலங்களையும் ஆட்சியையும் மனுஷரையும் ராஜாக்களையும் எல்லாரையும் மாற்ற முடியும், தள்ள முடியும், திருப்பி எடுத்து வைக்க முடியும். அவருடைய இஷ்டம். அதனால் நம்ம தைரியமாக இருக்கலாம். ஆட்சி இப்படி ஆகிடுமோ, அப்படி ஆகிடுமோ, அப்படியே நடந்துருமோ ஒன்றும் நினைக்காதீங்க. சில கூர்மையான குறிப்பிட்ட சூத்திரம் சொல்லப்பட்டிருக்குது. பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ள முடியாது. தேவன் ஆட்சி அதிகாரத்தில் அவர் இருக்கிறார். அவர் இன்றைக்கும் சிம்மாசனத்தில் இருக்கிறார். இன்றைக்கும் அவர் சிம்மாசனத்தில் இருக்கிறார். நாம் அவருடைய கிருபையின் சிங்காசனத்தை நெருங்கி சேரலாம், கிட்டி நெருங்கி சேரலாம், பேசலாம். நம்முடைய வியாச்சியங்களை, பிரச்சனைகளை அவர்கிட்ட பேசலாம், சொல்லலாம். அவர் காது கொடுத்து கவனிக்கிறவர். அதுக்காக நான் கேட்டதெல்லாம் கொடுப்பாரு, செஞ்சிருவாருன்னு சொல்ல முடியாது. தமக்கு சித்தமானதையெல்லாம் அவர் செய்கிறார். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் தமக்கு சித்தமானதையெல்லாம் செய்கிறார். அடிக்கடி பிரச்சனைகள் வந்த போதெல்லாம் அவங்க பார்த்ததெல்லாம் மேலே தேவன் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறார். அதான்
ஏசாயாவுக்கு பெரும் பிரச்சனையாகி போச்சு. உசியா ராஜா திடீர்னு இறந்து போயிட்டாருங்க. பெரிய நிர்வாகி, அழகா நாட்டை நடத்திட்டு போனாரு, நல்ல நலத்திட்டங்களை கொடுத்தாரு, நல்லா செஞ்சாரு, நல்ல வருமானங்களை பெருக்கினாரு, மக்கள் அத்தனை பேருக்கு நல்லது செஞ்சாரு. திடீர்னு மண்டையை போட்டாரு. அடுத்து யாருங்க எடுத்து நடத்துவா? இவரை மாதிரி இன்னொரு ராஜா யார் வர போறா? எவர் வந்தாலும் இவர் மாதிரி இருக்க முடியாதுன்னு நினைக்கும் போது இந்த துக்கத்தோட சர்ச்சை ஆலயத்துக்குள்ளே போனால் வானமும் பூமியும் ஒன்றா இணைஞ்சிருக்குது பாருங்க. உயரவும் உன்னதமான சிங்காசனத்தில் ஒரு வீற்றிருக்கிறார். ஆஹா, சிந்தையே மாறி போனது. உசியா ராஜா தாங்க செத்துருக்கிறாரு, ராஜாதி ராஜா இருக்கிறார், அவர் ஆளுகை செய்கிறார். எதுக்கு நம்ம பயப்படணும்? நம்ம பயப்பட வேண்டியதில்லை. யாரோ வரட்டும், யாரோ ஆட்சியில் வரட்டும், அது தேவனுடைய விருப்பம். ஆனால் நாம் நல்ல பிரஜைகளாக ஒழுக்கங்கள், கட்டுப்பாடுகள், சட்டதிட்டங்கள் இவைகளை நாம் மதித்து நடக்கிற ஒரு மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும். இது ஒரு இராணுவ சொல். இந்த சப்மிஷன், ஒபீடியன்ஸ் அப்படிங்கிறது ஒரு இராணுவ சொல். இது என்ன சொல்லுதுன்னா, ஒரு தலைவனின் கட்டளையின் கீழ் நின்று திறம்பட போரிடுவதற்கு எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துவது, போரிடுவது இராணுவ சொல். இது ஒபீடியன்ஸ். இன்றைக்கும் நீங்கள் இராணுவத்தில் பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிதல் தான் ரொம்ப முக்கியமானது. கீழ்ப்படிதல். மேலே இருக்கக்கூடிய ஒரு இராணுவ தளபதி சொல்லிட்டாரு, ஒரு அதிகாரி சொல்லிட்டாரு அப்படின்னா கண்ணை மூடிட்டு கீழ்ப்படியணும், மறு பேச்சே இருக்கக்கூடாது. ஆனால் அவங்க பயந்து கீழ்ப்படுகிறாங்க. நாம் மனசாட்சியை நிமித்தம் மனமும் வந்து கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கீழ்ப்படிதலில் என்ன வருது? என்னுடைய சுய உரிமைகளை பல நேரங்களில் ஒதுக்கி வைத்துவிட்டு மக்களுடைய மொத்த நலன்களில் அக்கறையோடு கீழ்ப்படிவது. எனக்குன்னு சில உரிமைகள், சொந்த இஷ்டம், எனக்குன்னு சொந்த ஆசைகள்லாம் இருக்கும். ஆனால் அதை நிறைவேற்றுவது அல்ல. இன்னொருவருடைய கட்டளையை நான் நிறைவேற்றுவதற்கு என்னுடைய சுய விருப்பங்களை ஒதுக்கி வைக்கிறேன். எதெல்லாம் அந்த கட்டளைக்கு ஒத்து போகாதோ அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இன்னும் ஒருவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து மனப்பூர்வமாய் அதை நான் விருப்பத்தோடு செய்கிறேன். அவர்களுக்கு நான் ஒத்துழைப்பு கொடுக்கின்றேன். அதுதான் கீழ்ப்படிதல். ஒத்துழைக்கிறேன், விட்டு கொடுக்கிறேன். கீழ்ப்படிதல் எப்போதுமே அப்படித்தானே? இல்லைன்னா கீழ்ப்படிய முடியுமா? கணவன் மனைவிக்குள்ள கீழ்ப்படியணும் அப்படின்னு சொன்னால் விட்டு கொடுத்தா தானே. எதை விட்டு கொடுக்கறது? என் சுய உரிமை, என்னுடைய சொந்த ஆசைகள், என்னுடைய சொந்த திட்டங்கள், அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சா தான் கீழ்ப்படிய முடியும். ஒத்துழைப்பது, அவர்களோட கூட சேர்ந்து செயல்படுவது. என் உரிமைகளை நானே பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார் பார்த்தீங்களா? அவர் தான் கீழ்ப்படிதலுக்கு மிகப்பெரிய முன்மாதிரி. அவர் தான் சூப்பர் எக்ஸாம்பிள். என்ன எழுதியிருக்குது? அவர் தமக்கு உரிமையானவைகளை, அவர் தேவனுக்கு சமமாயிருந்தும், தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அப்பா, நான்லாம் அப்படி வர முடியாது. பாழா போன இந்த உலகம், பைபிளே சொல்லுது இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதுன்னு. பொல்லாங்க இந்த உலகத்தை வச்சு தாளாட்டிட்டு இருக்கான், தொட்டிலில் போட்டு. மக்கள் எல்லாம் ஆமசாயி போடுறாங்க அவனுக்கு. வரட்டும், திராட்சை தோட்டத்துக்கு சொந்தக்காரன் தூரம் வரும்போதே அவனை கல்லால் அடித்து இவன் தாண்டா உரிமையாளன், இவனை சோழியை முடிச்சிட்டோம்னா எவனுக்கும் நம்ம கணக்கு கொடுக்க வேண்டியதில்லை, எவர்கிட்டையும் நம்ம பதில் பேச வேண்டியதில்லை. வரட்டும், விடாதேன்னு சொல்லி இயேசுவை தூரத்தில் பார்த்த போதே என்ன செஞ்சிட்டாங்க? கயரை பின்ன ஆரம்பிச்சிட்டாங்க. 3 வருஷமா இயேசுவுக்கு சதி பண்ணாங்க. தேவனுடைய சரியான திட்டம் வந்தபோது அவர் தம்மை விட்டு கொடுத்தார், ஒப்பு கொடுத்தார். சொல்லிட்டே தான் வந்தார். என்னை கன்னத்தில் அறைவாங்க, காரி முகத்தில் துப்புவாங்க, கொண்டு போய் சிலுவையில் ஆகாதவன் என்று சிலுவையில் அறைவார்கள். இயேசு சொல்லிகிட்டே வந்தார். அவருடைய நேரம் வராதனால எத்தனையோ நேரங்களில் அவர் விலகி போய்விட்டார். அந்நேரம் வந்தபோது அவராக முன்னாக சென்று, யாரை தேடுகிறீர்கள்?
அப்படின்னு கேட்டார். நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். நான் தான். அவர் ஒன்றும் பயந்து ஓடலை. தம்முடைய முகத்தை பாறையை போல் ஆக்கினார். தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னுடைய சித்தத்தை ஒதுக்கி வைத்து விட்டார். உம்முடைய சித்தமே ஆக கடவது, ஆனாலும் என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே ஆக கடவது. மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். கீழ்ப்படிதல்ல தாழ்மை எவ்வளவு முக்கியம் பார்த்தீங்களா? இயேசு எவ்வளவா கீழ்ப்படிந்தார். அடேங்கப்பா, கீழ்ப்படிதல் தானங்க மேல்படிக்கு முதப்படி, கீழ்ப்படி. ஆனால் நமக்கு இந்த கீழ்ப்படுகிறது தானே ரொம்ப சிரமமாக இருக்குது. நீங்கள் மனசாட்சி நிமித்தம் உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களே நீங்கள் மாற வேண்டும். நம்முடைய சர்வாதிகார மனப்பான்மை இருக்குது பாருங்க, நம்முடைய ஆணவம் இருக்குது பாருங்க, நமக்கே உரியதுன்னு சொல்லி பிடிவாதமாக இருக்கும் பாருங்க. இவைகளையெல்லாம் எனக்கு கொஞ்சம் கிடைச்சா கூட பரவாயில்லை, நான் விரும்பினதெல்லாம் கிடைக்காட்டி கூட பரவாயில்ல, நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு நம்ம வர்றது தான் கீழ்ப்படிதல். யார் நிமித்தம் கீழ்ப்படியணுமா? கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் நிமித்தம் அப்படி தானே போட்டிருக்கு. நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். ஏன் கர்த்தர் நிமித்தம்? கர்த்தர்ங்கிற வார்த்தைக்கு குறியோஸ் அப்படிங்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. குறியோஸ், கிரேக்க மொழியில் குறியோஸ். ஒரு 700 தடவை இந்த புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் என்ற வார்த்தை வருகிறது. குறியோஸ் தலைவன், குறியோஸ் கர்த்தர். கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் நிமித்தம், அவர் தாங்க தலைவர். அவர் சொல்றாருங்கிறதுக்காக கீழ்ப்படி. கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படி. கட்டளை அவர் போட்டாரு, சொன்னது அவரே. அவர் நிமித்தம் நீ கீழ்ப்படி. காரணம் அவரு கட்டளை போட்டிருக்கார், அவருக்காக கீழ்ப்படி. இதானே நம்முடைய வேலை இல்லை? நம்ம வீட்டிலலாம் சின்ன பிள்ளைகள் எவ்வளோ அழகாக பெற்றோருக்கு கீழ்ப்படியுது இல்லை? அழ ஆரம்பித்த உடனே ஆய பொத்து அப்படின்னு சொன்ன உடனே அப்படி பொத்துது பார்த்தீங்களா? அப்படின்னா உங்கள் நிலைமை என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? 3 வயசு குழந்தை என்ன சொன்ன? ஆய பொத்தா அப்படின்னு கேட்டால் என்ன ஆகும்? அந்த பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவர் அருமையான தன்மையை கொடுத்துருக்கிறார். வாய பொத்துன்னு சொன்ன உடனே உங்கள் பேச்சை ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் அந்த சின்ன குழந்தை கண்டத்தோட உடனே அழாத அப்படியே நிற்கிது. நீங்கள் பிள்ளைகளை போல் மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டீங்கன்னு சொன்னாரா இல்லையா? இந்த பிள்ளைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அருமையான அந்த கீழ்ப்படிதல் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கிடுங்க. நீங்கள் பிள்ளைகளை வளர்த்திருப்பீங்களா? ஐயோ, ஒருத்தருமே வளர்த்த முடியாதுங்க. ஏதோ அவங்க மனசில் எழுதி வச்சிருக்கிறாரு இந்த கீழ்ப்படிதல். ஆனால் நம்ம பெரியவங்களாக வயசு வர வர வளர வளர நமக்கு ஆணவம், அகம்பாவம் இல்லை எல்லாம் ஜாஸ்தி. அப்புறம் நம்ம ஊதி பெருவி நான் என்ன எழுத்து பேசுவோம் இல்லை, முரண்டு பிடிப்போம், முட்டிக்கிட்டு நிற்போம், அப்படியே முறைச்சி பார்ப்போம். இல்லை ஒரு பார்வை அவ்வளோதான். அது பிறகு அப்பையும் கை தொட முடியாது. அப்படி தானே? அடிச்சு பாருடா நீ அப்படின்னா அவ்வளோதான். அன்னையிலேருந்து தொடவே முடியாது. தூக்கி அந்தாலும் எங்கிட்ட வீசிடுவான் போல இருக்குது, WWயில் எறிகிற மாதிரி. தொட முடியாதுங்க. பைபிள் அழகாக சொல்லுது, நலமாக தோன்றின வரைக்கும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சிச்சிச்சிங்க. ஒரு நாள் எதிர்த்து அப்படி முறைச்சி பார்த்தான்ல, நீங்களே ஒதுங்கிட்டீங்க, பயந்துட்டீங்க. அது பிறகு அடிக்கலாம். ஆனால் பிள்ளையும் அப்பாவும் பிள்ளையும் மாதிரி இருக்காதில்ல பிறகு, இல்லைங்களா? அப்பாவும் பிள்ளையுமாய் இருக்காது பிறகு. அதோட என்ன அருமையாக பிள்ளைகள் கீழ்ப்படியுது. அதனால தான் நம்ம பிள்ளைகளை வளர்க்க முடியுது. அழகாக நம்ம வளர்க்கலாம். நீங்கள் கீழ்ப்படுகிறவங்களா இருந்தால் உங்கள் பிள்ளைகளும் அதை பார்த்து கீழ்ப்படியும், கீழ்ப்படிய பண்ணுகிறவர்களாக இருப்பாங்க.
தேவ பக்தி உள்ளவங்க பிள்ளைகளை வளர்த்து அவர்களை கீழ்ப்படிய பண்ணுகிறவர்களாக இருப்பாங்க. குடும்பத்துக்கு மட்டும் இல்லைங்க, நாட்டுக்கும் நம்முடைய சபைக்கும் சங்கத்துக்கும் சமூகத்துக்கும் பிரயோஜனம் உள்ளவங்களாக அவங்கள மாற்றுவாங்க. ஆண்டவர் நிமித்தம் நீங்கள் கீழ்ப்படியணும். நீ ஒழுங்கீனமாக நடந்தா உன்னை நடத்துகிற ஆண்டவர் இருக்கிறார்ல, அவரைத்தான் எல்லாரும் இழிவுபடுத்தி பேசுவாங்க. they will blame God. கர்த்தரை தான் அசிங்கமாக பேசுவாங்க. பாரிவங்க கிறிஸ்தவங்களாம் அயோக்கியமானதை செய்கிறாங்க. இப்படித்தான் இயேசுநாதர் சொல்லி கொடுத்தாரா? இப்படித்தான் அவங்க சர்ச்சுக்கு போய் படிச்சுக்கிறாங்களா? இப்படித்தான் அவங்க பைபிளில் எழுதியிருக்கா? இப்படியெல்லாம் கேட்டால் யாருக்கு அவமானம்? நம்முடைய ஆண்டவருக்கு அவமானம். கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள், கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படிங்க. எங்கள் அப்பாவுக்கு ஒரு கெட்ட சொல்லு வரக்கூடாது. அதனால் நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். என் மூலமாக எங்கள் அப்பாவுடைய நல்ல பேர் தூஷிக்கப்படும். நல்லதை கட்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப நாளாகும். கெட்ட பேர் வாங்க ஒரு நிமிஷத்தில் வாங்கிடலாம். எதை இழந்தாலும் பரவாயில்ல, இந்த சாட்சியை இழக்கவே கூடாது. நம்ம நற்பெயரை காத்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். காரணம், அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாருங்க. நம்மை அந்தகார இருளிலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்கும்படி நம்மளை ராஜாக்களா, ஆசாரியர்களா, அவருடைய சொந்த சந்ததியா, பரிசுத்த ராஜரீக ஆசாரிய கூட்டமா ஆண்டவர் தமக்கு சொந்த சம்பத்த ஜனமா மாற்றியிருக்கிறாரு. முன்ன நாம தேவனுடைய பிள்ளைகளா இல்லை, ஆனால் இப்போ தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். முன்ன இரக்கம் பெறல, ஆனால் இப்போ இரக்கம் பெற்றிருக்கிறோம். இந்த பூமியில் நம்ம அந்நியரும் பரதேசிகளுமா இருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது. நம்முடைய ரட்சகர் அங்கேருந்து வர நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு இந்த ஊர் சொந்தம் அல்ல. ஆகவே நம்ம கொஞ்ச நாள் இந்த ஊர் வழியாக போயிட்டுருக்கோம். இந்த மாயாபுரி சந்தை வழியாக நம்ம கடந்து போகிறோம். ஒழுக்கம், உண்மை, நீதி, நேர்மை, தூய்மை, பரிசுத்தம் இவைகளை காத்து கொள்வது மிக அவசியம். நம்ம அப்பாவுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. எதெல்லாம் ஆண்டவருக்கு எதிராக இல்லையோ அவைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருக்கு எதிராக இருக்கக்கூடிய காரியத்துக்கு மட்டும்தான் நம்ம கீழ்ப்படிய வேண்டியதில்லை. ஒரு நாள் பேதுரு கேட்டார், மனிதனுக்கு தேவனுக்கு கீழ்ப்படிவதை விட மனிதனுக்கு கீழ்ப்படிவது யோக்கியமாக இருக்குமோ? அதனால் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக யோக்கியமாக இருப்பதற்கு நாம் நாட வேண்டும். கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிதல் என்பது ஆராதனையின் மறுபக்கம். நிறைய எழுதுகிறார். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். எல்லா காரியங்கள்லையும் நம்ம கீழ்ப்படிதலுடைய அவசியத்தை நம்ம உணர்வோம். வீட்டில் போய் இந்த பகுதியை அதிகமாக படிங்க, யோசிங்க, தீர்மானிங்க, நிறையா தியானிங்க. ஆண்டவர் உங்களை மாற்றி அமைக்கட்டும். பிரார்த்தனை செய்வோமா?